ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸ், சோர்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது எம்ஆர்பி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்க்க போகிறோம். இதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் இதோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, எனி ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் ட்ரக்கில் அந்த ட்ரக் மெட்டீரியலை தாண்டி என்ன சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அது வந்து இம்ப்யூரிட்டிஸ் தான். மெயினாக வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அயான்ஸான குளோரைட் அயான், சல்ஃபேட் அயான், அயன் அதாவது Fe2+, Fe3+, அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ் ஆர்சனிக், பிஸ்மத், கேட்மியம், மாலிப்டினம், டின், மெர்க்குரி, இது எல்லாமே வந்து இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு இம்ப்யூரிட்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ளே தான் இருக்கணும். பிகாஸ் இம்பாசிபிள் டு ப்ரிப்பேர் எ சப்ஸ்டன்ஸ் வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் நம்மளால் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது தான். ஒரு மினிமம் இம்ப்யூரிட்டி இருக்கும். அது அவாய்ட் பண்ணுற லெவலில் இருந்துச்சுன்னா ஓகே தான். ஈவன் ப்ரிப்பேர்டு பியூர்லி பிகம் இம்ப்யூர் அப்பான் ஸ்டோரேஜ் டியூ டு டிகிரேடேஷன். அது என்னதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டைம்லையும் அது டிகிரேட் ஆகியும் இம்ப்யூரிட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ்க்கு எப்படிலாம் இம்ப்யூரிட்டிஸ் வருது, எங்கெங்கே இருந்தெல்லாம் வருது, என்னென்ன சோர்ஸ் அப்படின்றத இப்போ பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இதில் சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேட்டகரிஸை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து பெரிய மனுஷன் ஆகிற வரைக்கும் என்னென்ன லைஃப் சைக்கிள் நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அதுபோல் ஜென்ரலாக ஒரு ட்ரக்கு வந்து பவுடராக இருந்து ரா மெட்டீரியலாக இருந்து எப்படி பஞ்ச் பண்ணி ஒரு டேப்லெட்டாக கன்வெர்ட் ஆகுது, கேப்சூலாக வருது அப்படின்ற இன்பிட்வீன் ஸ்டெப்ஸில் என்னென்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அதை அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும். ரா மெட்டீரியலில் கண்டிப்பாக அதை டிசால்வ் பண்ண சால்வெண்ட் தேவை. சால்வெண்ட்டோட நம்ம ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணி வைக்க முடியும். இது எல்லாமே எதில் நடக்கும்? ஒரு ரியாக்ஷன் வெசலில் நடக்கும். தென் பவுடரை மிக்ஸ் பண்ணி கிரானுலேஷன் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணி டேப்லெட்டை உருவாக்கி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அட்மாஸ்பியர் அப்படின்றது டூரிங் ப்ரிப்பரேஷன் டைம்லேயும் அட்மாஸ்பியர் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டைம்லேயும் அட்மாஸ்பியர் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியரில் தான் நம்ம இது எல்லாமே கேரி அவுட் பண்ணுவோம். இப்போது இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம அந்த ட்ரக்கை மிக்ஸ் பண்ணும்போதோ இல்லை சைஸ் செப்பரேஷன் அது மாதிரி சில ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணும்போது சில இன்டர்மீடியட் ப்ராடக்ட் உருவாக தான் செய்யும். அந்த ப்ராடக்ட் மூலமாகவும் நமக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் வரும். அப்புறம் டிஃபெக்ட்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம், அந்த டைமில் அந்த மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வந்துட்டாலோ அது மூலமாகவே இம்ப்யூரிட்டிஸ் வரும். இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சோடியம் குளோரைட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ராக் சால்ட். தட் ராக் சால்ட் கண்டெயின் கால்சியம் சல்ஃபேட் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட். அதாவது உப்பு NaCl அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் அடிஷ்னலாக சீ வாட்டர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கால்சியம், மெக்னீஷியம் போன்ற அயான்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலாகவே இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து வந்துடும். இதே போல் தான் அது பேராசிட்டமாக இருக்கட்டும், டிஜாக்சினாக இருக்கட்டும், இப்போ இபுப்ரோஃபென் அது மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான ரா மெட்டீரியலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சில அயான்ஸ்லாம் சேர்ந்து வந்துடும். அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் த ரீஏஜென்ட்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். இப்போது நம்ம லேபில் சிந்தசிஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுன்றது என்னது? இது ஒரு ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ். அதே சமயத்தில் இது வந்து ஆன்டாசிடாகவும் ஆக்ட் ஆகும். இது ஒரு ஆன்டாசிட் as well as இது ஒரு ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ். இது ஃபார்மகாலஜியில் நம்ம படிப்போம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட், NaOH அண்ட் MgSO4, இது ரெண்டையும் லேபில் நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம். லேபில் சேர்த்து ரியாக்ட் பண்ணி தான் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும் போது என்ன இம்ப்யூரிட்டி வரும்னா சல்ஃபேட் இம்ப்யூரிட்டி இது கூடயே சேர்ந்து வந்துடும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்போ இந்த ரியேஜெண்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த சல்ஃபேட் இம்ப்யூரிட்டியை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சால்வெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்டில் கண்டிப்பாக சோடியம் குளோரைட், Mg2+, கால்சியம் 2+, சல்ஃபேட் அயான்ஸ் போன்ற அயான்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம வந்து ஹவு கேன் வி அவாய்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸிங் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சால்வெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த அயான்ஸ்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வெசல். இப்போது இந்த எல்லா ரியாக்ஷனும் எங்கே நடக்கும்? நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வெசல் வேணும். எக்ஸாம்பிள் இது ஒரு மிக்சர். இப்போது இது ஒரு மிக்சர். இது வந்து பால் மில். இது என்ன பண்ணும்? சைஸ் ரியாக்ஷன் பண்ணும்.
சைஸ் ரிடக்ஷன் பண்ணும். அப்போது ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு ரியாக்ஷன் வெசல் தேவைப்படுது. அதில் தான் அந்த ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகுது. அப்படின்றப்ப அந்த அது எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டாலிக் அயான். ஸோ அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டாலிக் அயான் வந்து ஒரு இம்ப்யூரிட்டியாக வந்துடுது. ஸோ ஹவ் கேன் வி அவாய்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப யூஸிங் ஹார்ட் கிளாஸ் கண்டெய்னர். பட் இருந்தாலும் இது வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் சூட் ஆகாது. எல்லா டைம்லையும் நம்மளால் கிளாஸ் கண்டெய்னரை வச்சு தான் ஒரு ரியாக்ஷன் வெசல் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் இதை பயன்படுத்திக்கலாம். அது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இப்போது ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம். ஒரு டேப்லெட்டையோ சிரப்பவோ இல்லை ஆயின்மெண்ட் ஜெல்லை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸாக இருக்கலாம், இல்லை மெட்டாலிக் கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸ் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. டெக்ஸ் ஆரஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ் ஆரஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து ஒரு ஜெல்லுன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லை வந்து ஒரு கொலாப்சிபிள் டியூபில் நம்ம வச்சுருக்கோம். அந்த கொலாப்சிபிள் டியூப் மேட் அப் ஆஃப் அலுமினியம், லெட், டின் இது போன்ற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான், போன்ற மெட்டல்ஸை யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெலுசில் எடுத்துக்கோங்க. ஜெலுசில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அந்த ஜெலுசிலோட அந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ட்ரக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்? லீச்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த லீச்சிங் எஃபெக்ட் மூலமாக அதில் உள்ள அந்த அயான்ஸ்லாம் வந்து லீச் ஆகி ட்ரக் ப்ராடக்டில் கலந்து இம்ப்யூரிட்டிஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர். இப்போ இந்த ரியாக்ஷன் வெசலில் போட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியரில் தான் பண்ண போகிறோம். அங்கே கண்டிப்பாக ஏர் இருக்கும், லைட் இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், ஈவன் டஸ்ட்டு கூட இருக்கும். இப்போது அந்த டஸ்ட்டெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹீப்பா ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால டஸ்ட்டெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வெல் க்ளோஸ்டு ப்ரொடக்ஷன் ஏரியா நம்ம யூஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இது மூலமாக பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இம்ப்யூரிட்டிஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் மாய்ஸ்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பவுடர்ஸை வந்து கிளாக் பண்ணிடும். கிளாக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பவுடர் இன்னொரு பவுடர் ரியாக்ட் ஆகி ஒரு வாட்டரி கண்டென்ட்லாம் மேபி லீக் ஆகலாம். ஸோ அது மூலமாக அடிஷ்னல் இம்ப்யூரிட்டிஸ் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட். இப்போது ரெண்டு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இன்பிட்வீனில் கண்டிப்பாக ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் உருவாகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பொட்டாசியம் அயோடைடு இருக்குது. இது ஒரு ஆன்டிசெப்டிக்கு. இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதை ஆக்சுவலி சிந்தசிஸ் பண்ணுவோம் நம்ம லேபில். எதை யூஸ் பண்ணி? ஒன்று அயோடின், இன்னொன்று பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டையும் யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணும்போது பொட்டாசியம் அயோடைடுன்ற இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு இம்ப்யூரிட்டி. இந்த இம்ப்யூரிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ராப்பர் வாஷ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் பொட்டாசியம் அயோடைடில் நமக்கு எந்த இம்ப்யூரிட்டிஸும் இல்லாமல் கிடைக்கும். ஸோ இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டும் ஒன் ஆஃப் த இம்ப்யூரிட்டிக்கான சோர்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டிஃபெக்ட்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்க டைமில் நம்ம மிக்சிங் பண்ணுவோம். அது சிறப்பாக இருக்கட்டும், ஏதாவது சொல்யூஷனாக இருக்கட்டும். அதே சமயத்தில் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம், ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இந்த ஏரோசோல்க்குலாம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிஹெச் மெயின்டைன் பண்ணுவோம் பவர் சொல்யூஷனுக்கு. இந்த டைம்லலாம் அந்த ப்ராசஸில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் நடந்தாலும் கண்டிப்பாக வந்து அது மூலமாக இம்ப்யூரிட்டிஸ் வரதான் செய்யும். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டூரிங் ஸ்டோரேஜ். வழக்கம் போல் ஸ்டோர் பண்ணியிருக்க டைமில் அந்த ஏர், லைட், ஆக்சிஜன் மூலமாக அந்த ப்ராடக்ட் ஆக்சிடேஷன் ஆகிடும். ஸோ ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் உருவாகி அது வந்து ஒரு இம்ப்யூரிட்டிஸாக ஆக்ட் ஆகும். இப்போது லைட்லாம் எடுத்திங்கன்னா போத் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்குமே இதுதான் காரணமாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷனுக்கு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹசார்ட்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து மேட் அப் ஆஃப் கிளாஸ், மெட்டல், போர்சலைன், பிளாஸ்டிக் இருக்கும். அதில் உள்ள சப்போஸ் ஏதாவது ஹசார்ட் ஏற்பட்டு அதில் உள்ள ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து உடஞ்சி எகெயின் ட்ரக் ப்ராடக்டில் மிக்ஸ் ஆகி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நம்ம பெரிய லெவலில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ரொம்ப மைன்யூட்டாக சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தி அந்த மெட்டலில் உள்ள அந்த மெட்டல் அந்த துகள்லாம் வந்து அதில் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் சப்ஸ்டியூஷன். இதுவும் ஒன் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் ட்ரக்கில் வந்து மிக்ஸ் ஆகிறது காரணமாக இருக்குது. இது சப்ஸ்டியூஷன், அதாவது ஒரு பல்க் ட்ரக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டைமில் ஒரு ட்ரக்கும் இன்னொரு ட்ரக்கும் ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக சப்ஸ்டியூட் ஆனாலும் அதுவும் ஒன் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் தான். ஏன்னா எனி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இஸ் த இம்ப்யூரிட்டி. நெக்ஸ்ட் டெலிபரேட் அடல்ட்ரேஷன்.
அதாவது டெலிபரேட் மிக்சிங் ஆஃப் லோ ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டு யூஷுவல் ப்ராடக்ட் டு கெட் மோர் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் என்ன சொல்லுவோம் நம்ம, ஏபிஐன்னு சொல்லுவோமா, ஏபிஐ. அந்த ஏபிஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிபியன்ஸ் இருக்கும். சாரி, அந்த ஏபிஐயில் எக்ஸிபியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸிபியன்ஸை அதிக அளவு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எதனால் அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதுக்காகவும் இவங்க அடல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க, கலப்படம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ்க்கான காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக எப்படிலாம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் ப்ராடக்ட்டில் இம்ப்யூரிட்டிஸ் வருது அப்படின்ற சோர்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். இந்த இம்ப்யூரிட்டிஸ் அப்படி ட்ரக் ப்ராடக்ட்டில் வந்தால் என்ன தான் இஷ்யூ, என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீசஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ட்ரக். அந்த ட்ரக்கோட ஷெல்ஃப் லைஃப், அதாவது லைஃப் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் டேப்லெட்டுக்கு 3 to 4 years அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2 yearsலேயே அந்த ப்ராடக்ட் வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறனால. ஏன்னா பாலிமார்ஃபிசம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் போன்ற கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் அதுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இன்ஜுரிஸ் டு ஹெல்த் வென் தே ப்ரெசன்ட் above த லிமிட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ். ஹெவி மெட்டல்ஸ் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 parts per million தான் இருக்கணும். அதாவது 20 ppmனு சொல்லுவாங்க, அவ்வளோதான் இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டி சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீரியஸ் ஹெல்த் கண்டிஷனாக இது நமக்கு காஸ் பண்ணிவிடும். ட்ரக் ப்ராடக்ட்டில் ஹெவி மெட்டல்ஸ்லாம் அவ்வளோதான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த கலர் ஆர் ஃப்ளேவர் ஆஃப் த ட்ரக். அதாவது ஃப்ளேவர் ஆஃப் த ட்ரக். அதாவது அந்த கலரவே சேஞ்ச் பண்ணிடும். ஒரு சிரப்போட கலரையோ இல்லை சஸ்பென்ஷனோட கலரையோ அல்லது அந்த டேஸ்ட் ஃப்ளேவரையோ சேஞ்ச் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். அந்த ஏபிஐ சொன்னாலோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், அதுக்குன்னு ஒரு பொட்டன்சி இருக்கும். அந்த பொட்டன்சியவே வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் அது கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி பொட்டன்சியை குறைச்சி விட்டுரும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் சில ஆயின்மெண்ட், ஜெல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஹார்டனிங் ஆகிடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப ஹார்டனிங் ஆகிடும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.